Students, next important short notes, lactic acidosis. Lactic acid அதிகமாக இருக்குது ஏதோ lactic acid synthesis ஆகிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யூஸ்வலாக கோரி சைக்கிள் படிச்சிருப்பீங்க. The involved organs are liver and muscle. So in the muscle the lactate is produced. In anaerobic conditions or muscular sternuous exercises, more lactic acid will be produced in muscle. This lactate is through blood enters into the liver where it will be converted into pyruvate, and this pyruvate through gluconeogenesis glucose convert ஆகும். இதுதான் நார்மல், ரைட்? இப்போ என்ன இருக்குது, accumulation of lactic acid எக்கச்சக்கமாக அக்யூமுலேட் ஆகிடுச்சுன்னா பிளட்டில் அது லாக்டிக் ஆசிடோசிஸ் சொல்கிறோம். தட் லீட்ஸ் டு வாட்? டிக்ரீஸ்டு pH. அதனால தான் acidosis. Excess of acids that will produce acidosis, the lactic acidosis. Usually, normally lactate metabolism occurs in liver only. If there is any problem, liver is not able to convert the lactate. So, what are all the causes for this lactic acidosis? என்னென்ன கண்டிஷன்ஸில் உங்களுக்கு lactic level, acid level அதிகமாக அப்படின்றது கேட்குறேன். நம்பர் 1 ஒரே ஒரு ட்ரக்கு, பைகுவானேட்ஸ். இது ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்கு. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இது சான்ஸ் அதிகம். ரெண்டாவது ஷாக் கண்டிஷன்ஸ், தட் இஸ் ஹைபாக்சியா கண்டிஷன்ஸ். ஷாக்கு, கார்டியோபல்மனரி அரெஸ்ட்டு, ஹைப்போபர்ஃபியூஷன் கண்டிஷன், செப்டிசிமிக் ஷாக், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் லாக்டிக் ஆசிட் லெவல் ப்ரொடக்ஷன் லெவல் வில் பி ஹை. அடுத்தது கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங்லேயே லாக்டிக் ஆசிட் அதிகமாகும். இந்த கார்லெல்லாம் வச்சுட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு தூங்குறாங்க, அப்போ அது இறந்து போகிறாங்கல்ல, தட் இஸ் டியூ டு கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் சம் மைட்டோகாண்ட்ரியல் டிசார்டர்ஸ் produces lactic acid, high level of lactic acid, and last one is thiamine, that is thiamine pyrophosphate, which is a coenzyme for PDH, pyruvate dehydrogenase enzyme, right? Pyruvate dehydrogenase complex உடைய ரோல் என்ன? கிளைகாலைசிஸில் வர்ற பைருவேட்டை அஸ்டைல் கோயாவாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இந்த பைருவேட் டிஹைட்ரோஜினேஸ் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற தைமின் ஆர் தைமின் பைரோபாஸ்பேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கன்வர்ஷன் ஆஃப் பைருவேட் டு அஸ்டைல் கோயாவுக்கு பதிலாக கன்வர்ஷன் ஆஃப் பைருவேட் டு லாக்டேட் வந்துடும். அதுதான் அதில் பாயிண்ட், ரைட்டா? ஸோ பைகுவானைட் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ், ஹைபாக்சிக் கண்டிஷன்ஸ், கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங், vitamin, important vitamin, thiamine pyrophosphate deficiency. These are all the causes for lactic acidosis. இப்போ இந்த கண்டிஷன் காசஸில் லாக்டிக் ஆசிடோசிஸ் வந்துச்சுனாக்கா நார்மல் லாக்டிக் ஆசிட் என்ன, லாக்டிக் ஆசிடோசிஸ்னு எப்போ சொல்கிறோம்? யூஸ்வலி 1 to 2 millimoles per liter இருந்துச்சுன்னா நார்மல் லாக்டிக் ஆசிட் லெவல், less than 2. If it is more than 5 millimoles per liter means lactic acidosis. சரியா? அதுக்கடுத்து இதுக்கு ஒரு ட்ரையாட் ஒன்று சொல்கிறாங்க. யூஸ்வலாக ஆக்சிஜன் டிப்ரைவேஷன் இருக்கும், அக்யூமுலேஷன் ஆஃப் NADH இருக்கும், டிக்ரீஸ்டு ATP ப்ரொடக்ஷன் இருக்கும். இது 3 இருந்துச்சுன்னா லாக்டிக் ஆசிடோசிஸ். NADH உங்களுக்கு தெரியும், NADH அதிகமாக இருக்கிறதால தான் பைருவேட் வந்துட்டு லாக்டேட்டாக கன்வெர்ட் ஆகுது. இதில் இருக்கிற NAD போய் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் அந்த ஸ்டெப்பில் போய் ஆக்ட் பண்ணி தான் NAD அகைன் வில் பி கன்வெர்டட் இன்டு NADH இன் கிளைகாலைசிஸ் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த NADH இது அக்யூமுலேட் ஆகிடும், அதனால பைருவேட் லாக்டேட்டை கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஆனியான் கேப் இன் லாக்டிக் அசிடோசிஸ். மீன்ஸ் நமக்கு நல்லா தெரியும், ஸ்டார்வேஷன் கீட்டோ அசிடோசிஸ், டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அண்ட் லாக்டிக் அசிடோசிஸ் மூணுலேயுமே ஹை ஆனியான் கேப் ஆர் இன்க்ரீஸ்ட் ஆனியான் கேப் இருக்கும். இதில் ஏன்னா இந்த ஆசிட்ஸ்லாம் நிறையா இருக்கிறதால பைகார்பனேட் போயிட்டு பஃபரிங் ஆக்ஷன் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது பைகார்பனேட் லெவல் வில் பி decreased. அதனால தான் they will go for increased, that is high metabolic acidosis, high anion gap metabolic acidosis. Whereas நீங்கள் டயரியா போனீங்கன்னாக்கா நார்மல் anion gap metabolic acidosis. ஏன்னா அங்கே குளோரைடு வந்து இந்த பைகார்பனேட் ஆக்ஷனை வந்து காம்பன்சேட் பண்ணிக்கும். HCl3 மைனஸ் Cl மைனஸ்ன்றதால அதில் பெரிய லாஸ் இருக்காது. அதனால் அதில் நார்மல் ஆனியான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ் டயரியாவில். வேறஸ் லாக்டிக் அசிடோசிஸில் இன்க்ரீஸ்டு ஹை ஆனியான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ். அடுத்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு கரெக்ஷன் ஆஃப் சர்க்குலேட்டரி, இந்த ஷாக் கண்டிஷன், ஹைபாக்சிக் கண்டிஷன்லாம் கரெக்ட் பண்ணிங்கன்னா
and sometimes administration of TPP, thiamine pyrophosphate. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் 5 மார்க்ஸில் கேட்டுருவாங்க, சம்டைம்ஸ் வைவாவில் கேட்பாங்க. பை.